சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தாவேகா சார்பாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. காவேரி பிரச்சனைக்கோ, நீட் பிரச்சனைக்கோ, மேகதாது பிரச்சனைக்கோ, வேற மக்கள் பிரச்சனைக்காகலாம் இல்ல, திரிஷாவை கேவலமா பேசிட்டாங்க. அது திமுக கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் திரிஷான்னு சொன்னதுக்கோ, அண்ணன் உதயநிதி பேசுனதுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம். நீங்களே ஏன்டா திரிஷாவையும் உங்க அண்ணனையும் கேவலப்படுத்துறீங்க? உங்க அண்ணன் வாயில நல்லா வரும்னு சொல்லும் போது, டேஷ்னு சொல்லும் போது நீங்களும் உங்க வாய் எங்க வாடகை கொடுத்துருந்தீங்க? ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? தன் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாகவே பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்குன திமுக. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பேர் ஆபாசமா தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவா நடந்த போராட்டத்துல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது என்ன, அது குறித்து வர தகவல் என்ன? அவர் பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, நமக்கு 42 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும், ஆனா இதுவரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இது குறித்து இங்க இருக்கிற முதலமைச்சர் ஏதாவது வாயை திறந்தாரான்னு கேட்டா வாயை திறக்கல. அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம்னு எதிர்க்கட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது கீழே கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, திரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய கவலைன்னு சொல்றாங்க. அதற்கு அவர் எதிர்வினையாக எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், காவேரியில தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவேரி சொன்னேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். மாதிரிக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்காக போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களை கை எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். ஒரு லைஃப் அடிச்சு கட்டதெல்லாம் பார்க்கட்டும் செய்யறது இன்னைக்குமே முக்கியமான வருது வேணான்னு பாக்குறேன், வருது வேணான்னு பாக்குறேன். நானா செல்லம் ராஜா புஷ்பா புருஷனாமா நீ அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். என்ன கொன்றுங்க. வழக்கம் போல இவருடைய டேக் டைவர்ஷன் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். தொடங்கி நடுங்கி தாவேகா கட்சியினர். அதாவது நேற்று லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர்கள் பேசிய பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை எதையுமே கவர் பண்ணாம இன்னைக்கு வெறும் ஒரே ஒரு நகைச்சுவை அங்க நடந்த ஒரு சம்பவம், சிங்க்ல நடந்த ஒரு சம்பவம், வேணும்னு பேசப்படாத ஒரு சம்பவத்தை எடுத்து பெருசாக்கி 3 முக்கியமான விஷயங்களை இவங்க டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. ஒண்ணு, உதயநிதி பேசின முக்கியமான பாயிண்ட்ஸ்.
ஆமா கரெக்ட். 2 நாளைல இருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அன்லிமிட்டட் டைம் பேச இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் மட்டும் தான். அட சண்டாளா, இதையும் கரெக்டா சொல்றியாப்பா. அப்புறம் அடுத்தது இந்த இவிஎம் பிரச்சனை குளத்தூர்ல போயிட்டு இருக்குது. இவனுங்க ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த அங்க நின்னு ஜெயிச்ச குளத்தூர்ல நின்னு ஜெயிச்ச ஆளை வந்து காணவே காணோம். போதும்டா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். இந்த எல்லா விஷயத்தையும் மறைக்கிறதுக்காகத்தான் இந்த டைவர்ஷனை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடை நடுங்கி பயந்தாங்குழி தாவேகா அரசு. சார் அதான் எலி ஏண்டா அம்மனத்தோட ஓடுதுன்னா இப்பதான் புரியுது. பரதேசி பயமங்கனே விளக்கமா கொடுக்கறனே. யாரவன் செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றான். ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா? பாத்தியா புண்ணாக்கு எவ்வளவு உஷாரா இருக்கான்னு. கொண்டு போட்டு சுமாரா. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. முன்பு ஒரு காலத்தில் எனக்கு நண்பராக இருந்தவரே, உம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கின்றது. விளையாட்டுங்க பார்த்துருவோம். ஆனா நீங்களானே உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கின்றது. சட்டசபையில மட்டும் கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொல்ல போறாங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல. எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாங்க. இதேடா ஜெயந்திபுரமா? ஆமா. உங்க ஏரியாலாம் பொண்ணுங்களே இல்லையா? எங்க ஏரியாலாம் பொண்ணுங்க இருக்காங்க. உங்க ஏரியாலாம் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னாங்க. தான் முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்த 3வது தள்ளினானுங்க. அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணல. காவிரியில் 2 மாசமா தண்ணி தராம ஏமாத்துறானுங்க. அதை எதிர்த்து போராட்டம் பண்ணல. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாத இந்த அரசு இப்போ உதயநிதிக்கு எதிராக போராட்டம் பண்ண போறானுங்களாம். அப்படித்தான். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். நேத்து நான் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன். இந்த கலாட்டான ஒரு மீடியா இருக்குங்க. அந்த மீடியால என்ன சொல்றாப்புலன்னா, சரி நான் என்ன சொல்ல போறாப்புல விஜய் போறாப்புலன்னு பார்த்தா என்ன சொல்றா தெரியுமா? சிஎம் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அவர் டிக்கெட் வாங்கி அவர் கையிலேயே பயணிச்சுட்டு போறாரு. அந்த வீடியோ கொஞ்சம் போடப்பா. முதலமைச்சர் விஜயோட கைய யாராவது கவனிச்சீங்களா? மெட்ரோ டிக்கெட்டை நான் கையிலேயே வச்சுட்டு பயணம் பண்ண சிஎம் விஜய். இப்படிப்பட்ட இனிமேலாம் சான்ஸே இல்லைங்க.
ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா. முதலமைச்சர் விஜயோட கைய யாராவது கவனிச்சீங்களா? மெட்ரோ டிக்கெட்டை தான் கையிலேயே வச்சுட்டு பயணம் பண்ண சிஎம் விஜய். இப்படிப்பட்ட இனிமேலாம் சான்ஸே இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் போறடா கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு லூசு. தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்னன்னா, மேடை போட்டு டேஷ் அப்படி பேசலாம், என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம், என்னை பத்தி அழகை பார்த்து என்னை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நான் என்ன அப்படின்ட்டு டபுள் மீனிங்ல பேசலாம். ஆனா டபுள் மீனிங்ல எதுவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அதை சொல்லலைங்க, நான் இதை தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தா, ஐயோ என்ன இப்படி தரம் தாழ்ந்து பேசிட்டீங்க, சோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு இன்னைக்கு சலங்க கட்டி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த நடுநிலை நக்கிங்கெல்லாம். எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. எதுக்கு? திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. நக்கிங்க தான்டா நீங்கெல்லாம். இத்தனை நாள் எங்க போனீங்க? சங்கீதா தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை, டொமஸ்டிக் அபியூஸை பத்தி பேசினப்ப ஊரே சேர்ந்து வசப்பாடிச்சு. இந்த ரூட் மாஃபியா ஆளுங்களை அனுப்பி கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்க அசிங்கமா என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு திமுக சார்பா பேசக்கூடிய பெண்களை ரூட் மாஃபியா என்னன்னு பேசுது. இன்னைக்கு இவனுங்க அபியூஸை நிப்பாட்டுறானுங்களா? இப்ப வீட்டுக்கு உதயநிதி வீட்டுக்கு போனா உதயநிதியோட ஒய்ஃப் அவங்க பேசுறாங்க, அவர் குளிச்சிட்டு இருக்காருங்க, வந்துருவாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. உடனே கமெண்ட்ஸ்ல பொண்டாட்டியை விட்டு பேச விடுறாரு, பொண்டாட்டி இருக்கு பேச விடுறாரு, பொண்டாட்டி இருக்கு பேச விடுறாரு. புரியுது, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா முடியல. சிட்டிங் எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ மேல செக்ஷுவல் அலிகேஷன் இருக்கு அவங்க வீட்டுக்கு. ஆனா நியாயமா போலீஸ் அனுப்பிட்டார் விஜய். ஆனா கைது பண்ண இல்ல, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க. ஆனா ஒரு ஜோக் தப்பா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு போலீஸ் அனுப்புறனா, விஜய்க்கு பயங்கரமான இன்செக்யூரிட்டி, சரியான இன்செக்யூரிட்டி. ஸ்னோஃபிளேக்கு ஒரு விமர்சனத்தை ஏத்துக்க முடியல, வாய் திறந்து பேசுறதுக்கு தைரியம் இல்ல. ஒரு 1 நம்பர் சோதா சொங்கி இன்காம்பட்டன்டான ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அரசியல் பண்றதுக்கோ இல்ல ஆட்சி பண்றதுக்கோ துள்ளி கூட தகுதி இல்லாத ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம்.